ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, நல்ல ஒரு கேரட் இட்லி கேப்சிகம் சட்னி. நம்ம எல்லோருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இட்லி ஒரு சமச்சீரான உணவு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் ஒரு சிறந்த உணவு. ஏன்னா அதில் எல்லா சத்துக்களும் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், தட் இஸ் அரிசி, பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து அழகாக பண்ணுறோம், ஆவியில் வேக வைக்கிறோம். ஸோ ஒரு நல்ல ஒரு சத்தான உணவு. இதுலேயே நிறைய காய்கறிகளும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது இல்லைங்களா? நம்ம டாக்டர் சொல்கிறதே விதவிதமான காய்கறிகள், கலர்ஃபுல்லான காய்கறிகள் டெய்லி நம்ம உணவில் சேர்த்திக்கணும், அதுதான் நல்லது. ஸோ இப்போ நல்ல ஒரு கேரட் இட்லியும் கேப்சிகம் சட்னியும் சூப்பராக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். வாங்க அதை எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கிறேன். 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பெரிய பச்சை மிளகா, ஸோ 2 எடுத்துருக்கிறேன். அதை வெட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு சின்ன சைஸ் புளி, ஜஸ்ட் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 3 ஸ்பூனுக்கு மேலே ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இதெல்லாம் என்ன பண்ணுறோன்னா நல்லா எண்ணெய் விட்டு வதக்கிக்க போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் இந்த கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். அதனால் வறுபட்ட உடனே பூண்டு, பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சது, ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேப்சிகமும் சேர்த்து நல்லா வதங்க விட்டுறலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அது வதங்கணும். நல்லா இந்த கேப்சிகம் அந்த எண்ணெயிலே வதங்கி வெந்துருச்சு. இப்போ தேங்காய் சேர்த்து அதுவும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் நல்லா வறுபட்டோன்னும் உப்பு சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆறக்கு விட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக சட்னி அரைச்செடுத்து மேலே கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து கொட்டினா சூப்பரான கேப்சிகம் சட்னி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லாயிருக்குங்க. ஜஸ்ட் கேப்சிகம் சைனீஸ் ஐட்டம்ஸு, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைஸ் இதில் மட்டும் சேர்த்தாமல் நம்ம சட்னியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த கேப்சிகம் ஃப்ளேவரோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கேரட் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு 3-4 கேரட்டை நல்லா துருவி வச்சுக்கிட்டு இட்லி தட்டில் எண்ணெய் தடவினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் துருவின கேரட்டை நிறச்சி விட்டு அதுக்கப்புறம் இட்லி மாவை ஃபில் பண்ணி விட்டுட்டோம்னா சூப்பராகிடும். அதுக்கப்புறம் ஒரு 7-8 நிமிஷம் நல்லா ஸ்டீமில் வேக வச்சு எடுத்தால் ஜம்முன்னு கேரட் இட்லி சூப்பராக ரெடி ஆயிரும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டு அந்த இட்லி தட்டிலேருந்து எடுத்து பரிமாறலாம். சூப்பரான கேரட் இட்லி நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு நல்ல ஒரு கேரட் கலரும் அந்த கேப்சிகம் க்ரீன் கலர் சட்னியும் வச்சு பரிமாறினா சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃபன் பாக்ஸஸ்க்கு இட்லி எடுத்துகிட்டு போகிற குழந்தைங்களும் விருப்பமாக எடுத்துகிட்டு போவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.